bloody sweet, bloody sweet, bloody. ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வ்ளாக் தான். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை சீல்நாய்க்கப்பட்டி பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தாளமுத்து நடராஜன் வீடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஒரு பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற டிமாம் கிச்சனுக்கு தான் போகிறோம். என்னப்பா ஹைவேவாக இருக்குது, ஏதாவது வேறு ஏதாவது தாபா ஸ்டைலாக இல்லை ஏதாவது ஆல்கஹால்லாம் சாப்பிட விடுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நம்ம ஹைவே போயிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி சர்வீஸ் ரோடு இருக்குது. ஏன்னா சர்வீஸ் ரோட்டில் தான் அந்த அவங்களோட கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ சர்வீஸ் ரோட்டில் தான் நான் அப்படியே திரும்பிக்கிட்டேன் ஒரே நிமிஷம். ஸோ சர்வீஸ் ரோட்லேருந்து நம்ம சில்லாம் இப்படி அந்த சொன்னல அந்த தாளமுத்து நடராஜன் அவங்க வீட்டுக்கு போகிற அந்த அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட டிமாம் கிச்சன்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா அதுதான் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. ஸோ நம்ம நண்பர்கள் அங்கே ஒரு 5 பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. இப்போ நாங்கள் வெரைட்டியாக சாப்பிட்ருக்கோம். வா நீ ஒரு ஷூட் ஒன்று எடுத்துக்குவா, அப்படியே வந்து எடுத்துக்குவா அப்படின்னாங்க. என்னங்க நீங்கள் சனிக்கிழமை நாளாக பார்த்து கூப்பிட்டுருக்கிறீங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு. பரவாயில்ல, ஒரு ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வந்து டிமாம் கிச்சன்ஸு. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்டிலாம், பர்த்டே பார்ட்டிலாம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக வெளியில் பார்க்கிங் தான். இன்றைக்கி வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா ஹைவேல தான். ஸோ பார்க்கிங் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்து எங்கேயோ ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கலாம், இல்லை இப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரினாங்கன்னா பார்க்கிங் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் சிட்டிக்குள்ளார. ஸோ இங்கே வந்து நல்லா தாராளமாக வண்டியெல்லாம் நிறுத்திக்கிட்டு அடியே உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் அவங்களோட என்ட்ரன்ஸ்லேயே கிச்சன் வச்சுருக்காங்க. ஸோ டிமாம் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறதையும் போர்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி இதோட ஹோட்டலோட நம்ம நண்பர் அவர் வந்து சொன்னா அப்படி. ஸோ வாங்க அப்படி உள்ளே போகலாம். இது வந்து நல்லா அவங்களோட அட்மாஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நிறைய காரு சார்லி சாப்ளின் அந்த பக்கம் வந்து ரஜினிலாம் இருந்தாங்க. அதனால் ஃபேமிலியாக சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எப்போ வீடியோ எடுக்க போனாலும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் எடுப்போம். ஸோ பக்கத்தில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா இதுதான் வந்து அந்த பார்ட்டிகள் கேக் கட்டிங்லாம் பண்ணோம்னா இந்த இடத்துல நின்று கேக் கட்டிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன். சுற்றி நல்லா ஒரு ஸோ இயற்கை கார்டன், நல்லா ஒரு காத்தோட்டமாக நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் சூப்பராக வச்சுருந்தாங்க. இது ஒரு கவுண்டரு. ஸோ இது ஒரு கவுண்டரு நல்லா அருமையாக இருந்தது. தான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேமிலி, நோ ஆல்கஹாலிக். இங்கே வந்து ஆல்கஹாலிக்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதையும் நம்ம சொல்லிடணும்ல, என்னடா அது ஹைவேல இருக்கிறனால ஏதாவது தப்பாக எடுத்துக்கூடாது. அதனால ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு தான் வச்சுக்கிங்களேன். நம்ம நண்பர்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே அவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க இது சிக்கன் லாலிபாப்பான். ஓகேண்ணா, சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன், இது ஃபிஷ் டிக்கா. ஓகே சூப்பர், நல்லா இருந்தது. இது ஃபஸ்ட்டு எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஸ்டார்டர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஏதோ பேர் சொன்னாங்க, டக்குன்னு மறந்துடுச்சு. இது வந்து 65 இது ஒரு கிரேவியோட ஒரு இதாம்மா. 555 சிக்கன். சாரி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அதுன்ட்டு. ஏன்னா அது கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி, ஏன்னா ஸ்ட்ரைக் நாளாக பார்த்து கல்யாணம் வச்சுக்கிறீங்களேங்கிற மாதிரி நம்ம சாப்பிடாதனாலாம் பார்த்து இவ்வளோ பார்த்து கடுப்பேற்றுற மாதிரி இருந்தது. இது ஒரு போன்லெஸ் நாட்டுக்கோழியாக. ஸோ தம்பி நமக்காக வந்து ஒரு வெஜ்ஜு சூப்பு ஒன்று எடுத்து கேட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு வெஜ்ஜு சூப்பு நமக்கு ஒன்று கொடுக்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா பார்க்குறது என்னங்கன்னு ரசத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கேட்டேன். ஆனால் இல்லைண்ணே சூப்பு செட்டிநாடு சூப்பு அப்படின்னாரு. நல்லா சின்ன வெங்காயம் வரமிளகாலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலில் தான் இருந்தது. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் A to Z எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். இட்லி போட்டி குழம்பு இருக்குது அப்படின்னாங்க. என்னப்பா இது இட்லி போட்டி குழம்பா, என்னப்பா ஆனால் கார்டன் ரெஸ்டாரண்ட் நீங்கள் அப்படின்னேன். ஸோ இட்லி போட்டி குழம்பு இது பார்த்திங்கன்னா 65, மறுபடியும் ஒரு 65. ஸோ மறுபடியும் என்னென்னா மறுபடியும் காட்டுறவங்களுக்கு எல்லாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ்அப்பில் ஃபிஷ் டிக்கா. ஸோ நல்லா ஒரு மைனஸ்லாம் வச்சு சாப்பிடுதாங்க. மைனஸ் வச்சு எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையமா. ஓகே, அதான் தேங்காவை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சின்ன தேங்காய் போட்டுவிட்டாங்கன்னாவே பள்ளிப்பாளையம் ஆகிடுது. ஸோ பார்க்க நல்லா சுட எல்லாமே கேட்டோம்னா எல்லாம் சூடாக தான் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு நாட்டுக்கோழியில் இது ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதான் ஒரே ஆளாடா இவ்வளோ திங்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளைன் குஸ்காவாம். ஸோ இது ஒரு வெரைட்டி கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல்னா ரொட்டி இல்லாமல் எப்பா அப்படிங்கிற மாதிரி ரொட்டி. ஸோ அதுக்கு ஒரு கிரேவி போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிரேவி அண்ணன் அடியில் வச்சு எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ இது நம்ம ஒரு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினது. ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஐட்டமும் எல்லாம் வெரைட்டிலாம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கல் தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக 2 வகையான சட்னி.
ஸோ நம்ம சைவங்கிறனால சட்னியும் அதுவும் சாப்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம் எல்லாம் A to Z கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். எந்த அவங்களுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏதாவது இப்போ உங்களுக்கு கிடைக்காதுன்னா கூட பக்கத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்களா, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கவனிப்பு இருந்தது. ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் நல்லா வேக வச்சு கொடுங்கன்னே. ஸோ வேக வச்சு கொடுத்தாங்க. அடுத்தது என்னான்னு பார்த்தா ஆஃப் ஆயில். என்னப்பா இது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். எது இல்லைன்னே சொல்ல. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இல்லாத ஒன்று கேட்கலாமான்னு சொல்லி லைம் சோடாக்கு தானே அது இல்லாமீங்களா அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வந்துட்டாங்க. சரி ரைட்டு இதெல்லாம் சாப்பிட்டு அடுத்து என்னடா பார்த்தா மைக்கேல் மதன காமராஜன் துண்டு போடுவார்ல கமல், அது மாதிரி வந்து ஒரு பில்லை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் இப்படி ஒரு 8,000 9,000 வரும்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது 5,000 சில்லரை தான் வந்தது. ஸோ ரீசனபிளான ரேட்டு தான். ஓகே பட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.